ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான காய்கறியே இல்லாத ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மைத்தீஸ் ஹோம் வித் மீ மைத்திலி. இன்றைக்கி நம்ம இந்த காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். தனியாவை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் மிளகு காரம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு சுவையாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 10 பல் பூண்டு, அப்புறம் காரத்துக்கு 2 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காரமாக ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஞ்ச மிளகாயை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் எனக்கு மிதமான காரமே போதுன்றதுனால நான் இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா அதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபி ஒரு பேச்சுலருக்கு இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஒர்க்கிங் உமன், இவங்க எல்லாமே இந்த குழம்பு ரெடி பண்ணி செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னா இது ஒரு 15 நாள் ஆனாலும் இது கெட்டு போகவே போகாது. இந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம மிளகு காரம்லாம் சேர்க்கறதுனால. அதனால இந்த குழம்பு கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷல். இன்னொன்று இது ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. நம்ம வெளியூர் எங்கேயாவது போகிறோம், நம்ம ட்ராவலுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த குழம்பு நம்ம பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போது இந்த உங்களுக்கு நீங்கள் ஒரு நாளில் காலி பண்ணிடுவீங்கன்னா ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் கொண்டு போய் ரொம்ப நாள் யூஸ் பண்ணணுன்னா ஆயில் நல்லா நிறையா விட்டுக்கோங்க. இப்போ நான் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் ரொம்ப சேர்த்துக்காதீங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு கசந்து போயிடும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்ததும் அதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும், நல்ல ஜீரணிக்கும். இதை நம்ம ஒரு மருந்து குழம்புன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ தூரம் இதில் மிளகு, நம்ம பெருங்காயம் எல்லாமே, நம்ம சீரகம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முழு சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சதை நான் ஒரு ஜாரில் ரெடியாக ஆறுனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை அந்த ஊற வச்ச புளியை மட்டும் இதில் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அந்த புளி தண்ணியை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நம்ம பின்னாடி அதை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள், அப்படி குழம்பு மிளகாய்த்தூள் உங்ககிட்ட இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நான் அந்த வறுத்தரைச்ச மசாலாவை நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவை நம்ம இதில் நல்லா ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஜாரில் இருக்க தண்ணியை அலசி அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நம்ம இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மூடி சிம்மில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அதை நல்லா நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ ஆயில் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள்.
அவ்வளோதாங்க, நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு வந்து நம்ம 15 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம். பேச்சுலர்ஸ்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சமயத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அவ்வளோதாங்க, குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தக்காளி காய்கறி எதுவுமே தேவையில்லை. நம்ம இன்ஸ்டண்ட்டாக இதை உடனே நம்ம ரெடி பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க.